ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதே மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அரேன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். இன்றைக்கி நாம் ஜாவாஸ்கிரிப்ட் அரேவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாவாஸ்கிரிப்ட் அரேனா என்னென்னு பார்த்தோன்னா, இது மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஒரு சிங்கிள் வேரியபிளில். இதை டீட்டெயில்டாக பார்த்துருவோம். வாட் இஸ் அரே? இட் ஸ்டோர்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இன் சிங்கிள் வேரியபிள். ஒரு சிங்கிள் வேரியபிளில் எப்படி மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிங் பார்த்தோம், நம்பர் பார்த்தோம். அதெல்லாம் லிட்டரல் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் பார்த்தோம். சிமிலராக அரேக்கும் லிட்டரல் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம ஆல்வேஸ் லிட்டரல் யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன் சிங்கிள் அரே. ஒரு சிங்கிள் அரேயில் ஸ்டோர் பண்ணும்போது எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே ஒரே டேட்டா டைப்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம், இல்லை நம்பர் இருக்கலாம், பூலியன் இருக்கலாம். அது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் யூஸிங் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்ற ஒரு நம்பர் இருக்கும். விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. 0ல் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸ் 1ல் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதை ஆக்சஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டெக்ஸ் வச்சு தான். ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதோ மாடிஃபை பண்ணுறதும். இப்போ நம்ம கோடிங் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருவோம். ஓகே, பேசிக்காக HTML ஃபைல் இருக்குது. இப்போ இதில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு வெப் டெக்னு டிக்ளேர் பண்ணுறோம். ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அரே இனிஷியேட் ஆகிடும். இதில் வேல்யூ எப்படி அசைன் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒரு சிங்கிள் கோட் போட்டு ஒரு வேல்யூ, கமா கொடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ CSS. கமா கொடுத்து மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்பிளுக்கு console.log போட்டு வெப் டெக் அந்த வேரியபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணும். ஆக்சுவலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0னா ஃபஸ்ட் வேல்யூ. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போகிறோம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா HTML பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நாம் 2 கொடுத்தா லாஸ்ட் வேல்யூ. செகண்ட் இண்டெக்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட்னு இருக்கும், அது பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் 100 வேல்யூஸ் இருந்தால் நம்ம எப்படி பார்க்குறதுனா, இப்போ வெப் டெக் டாட் லென்த். லென்த்னா எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது வந்துடும். எக்ஸாம்பிள் 1 2 3 இருக்குது. அப்போ 3 கொடுத்தா வராது, ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 0ல் தான். அதனால் -1 கொடுத்துறோம். லாஸ்ட் வேல்யூ. ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ -2 கொடுத்தா லாஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, இது மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே போகும். இதே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒவ்வொன்றா ஒரு இண்டெக்ஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸாக போட்டு ஆக்சஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். லூப்ஸ் டாப்பிக்கில் ஃபார் லூப்னு ஒன்று பார்த்தோம். அது மாதிரி லூப்பை வச்சு இதை ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஒரு ஃபார் லூப் போட போகிறோம். லெட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு i = 0, i less than அந்த லென்த்து கொடுக்குறோம். அரே எவ்வளோ லென்த்தோ அது வரைக்கும் ஐட்ரேட் பண்ண சொல்கிறோம். i++ கொடுத்துட்டு மேபி இதே கன்சோலை இங்கே போட்டுடலாம். இங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸில் அந்த i கொடுத்துடலாம். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளும் இங்கே 0 இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா, ஆக்சஸ் யூஸிங் லூப், ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் ஸ்டோர் பண்ணுறோம் 20 40. அப்புறம் கடைசியில் ஒரு பூலியன் ஸ்டோர் பண்ணுறோம் ட்ரூ அப்படின்ட்டு. அதெல்லாமும் ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகும். கம்பைன்டு டேட்டா கூட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது, பிரிண்ட்டும் பண்ண முடியுது. இப்போ பார்த்தோன்னா மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்டேட் யூஸிங் லூப். இப்போது இதை வச்சுட்டு அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ அப்டேட் பண்ண போகிறோம். இப்போது ஐயை போட்டுட்டு கூட அப்பன் பண்ணுறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டு அதே வேல்யூ
ஆட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸும் அந்த வேல்யூவில் ஆட் ஆகும். இப்போ ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த இண்டெக்ஸில் இருக்க எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் வந்து 0 இண்டெக்ஸில் 0 வேல்யூ ப்ளஸ் ஒரு ஸ்பேஸு ப்ளஸ் ஆல்ரெடி அதில் இருக்க வேல்யூவை சேர்த்து இதில் அப்பன் பண்ண சொல்கிறோம். ஸோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா அப்டேட் யூஸிங் லூப்பில் ஒவ்வொரு இண்டெக்ஸும் அது கூட சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 0 HTML ஃபஸ்ட் இண்டெக்ஸில் CSS. இதுதான் பார்த்தீங்கன்னா அரேயோட பேசிக்ஸு. மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம், அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்மளால் இண்டெக்ஸ் வச்சு ஒவ்வொரு வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி சினாரியோவில் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அந்த வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். அரேயில் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு செப்பரேட் சாப்டரில் பார்ப்போம். இதை நீங்கள் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் வேல்யூ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.